அதாவது மேரிட்டல் லைஃபுக்கும் அவர் தான் அதிபதி, இவங்க பிரிவுக்கும் அவர் தான். அப்படிப்பட்ட சனிங்கிறதால தான் பலருக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு மேரிட்டல் லைஃப்ல ப்ராப்ளம். கடகராசிக்காரங்க அரசியல் சக்சஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஏன்னா இந்தியாவில் ஆளக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகம் சிம்மம் இருக்கு பார்த்தீங்களா, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரசியலுக்கு ஏற்ற ராசி. இந்த 2 ராசியை சேர்ந்தவங்களும் டாப்பாக வருவாங்க. ஆனால் தனி வாழ்க்கைன்னு சொன்னால் அங்கே ஒரு சிக்கல் வரும். இந்த சனி பகவான் லாபத்தை பார்த்து நல்ல லாபமும் கொடுத்துருவாரு, ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருவாரு. அதே மனசில் மட்டும் ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே. சரி, இப்போ காலச்சக்கரத்தின் 4ஆம் ராசியான கடகமும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அது இதுன்னு நிறையா வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ரொம்ப அவஸ்தையில் இருக்க ஒரு ராசியாக இருந்துகிட்ருக்காங்க. பலரும் வந்துட்டு நான் பேசினாலும் தப்பாக இருக்குது, நான் நல்லது தானே பேசுகிறேன் அப்படின்னு அவங்களுக்கே டவுட்டும் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இப்போ சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது, சனி பகவான் கொஞ்சம் எப்படி விலகுறாரா இல்லை அங்கேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டாரா? பாசக்கார நண்பாம்பாங்க பாருங்களேன். கடகராசிக்காரங்க ரொம்ப பாசமானவங்க. அந்த பாசம் எப்படி கேட்டிங்கன்னா ஓவர் பாசம், பொசசிவ் கேரக்டர்னாங்க. உங்களுக்கு தெரியும், நல்ல பாசம் சரிதான், அதுக்காக ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப போய் ரொம்ப பாசமாக இருக்குங்கிறோம், வலிக்கி விட்டுருமா இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப பாசம் அதிகமாக பொசசிவ் கேரக்டர் இருக்கும்போது இவங்களோட மற்றவங்க சேர்ந்து வளர்றதுல கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அன்பு. ஒரு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பார் கடகராசி ஹஸ்பண்ட். கடகராசி ஒய்ஃபு கணவனுக்காக உயிரையே விடுவாங்க. ஆனால் என் வீட்டுக்காரரை நான் புரிஞ்சுக்கிடவே இல்லையே அப்படிம்பாங்க. காரணம் ஓவர் பொசசிவ்னஸ் இருக்குது பாருங்க இவங்கள்ட்ட. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பெரிய சக்ஸஸ். சனி எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்பில் வந்து ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்பில் ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்முடைய செயல். நம்ம போன பிறவியில் என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போது எல்லாருமே அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து என்னடா இது நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7.5 அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் வந்து கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், 7.5 சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக வந்து சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7.5 சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்கள்ல. அவர் 7.5 நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம். அப்போது இந்த 7.5 சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடக்கும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தமாக நினச்சிருப்பாங்க,
பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் வந்து அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால வந்து நான் சொன்னேன்ல, நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன் தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போது நம்ம ஏழரையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்பராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாங்கன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறாரு. அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஓகே சார், இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு அலறுவாங்க, அள்ளுவிடும். ஒருத்தருக்கும் சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார், அவங்க கேட்கறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். அதாவது இவங்க மேரிட்டல் லைஃபுக்கும் அவர் தான் அதிபதி, இவங்க பிரிவுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட சனிங்கிறனால தான் பலருக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம் கொடுக்கும். கடகராசிக்காரங்க அரசியலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஏன்னா இந்தியாவில் ஆளக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகம் சிம்மம் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரசியலுக்கு ஏற்ற ராசி. இந்த 2 ராசியை சேர்ந்தவங்களும் டாப்பாக வருவாங்க. ஆனால் தனி வாழ்க்கைன்னு சொன்னால் அங்கே ஒரு சிக்கல் வரும் கடகராசிக்கு. ஏன்னா மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமே மனைவியோட பிரிவை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் இருக்குது. அதாவது கணவனை குறிக்கிற ஸ்தானம் அதுவே பிரிவை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் இருக்குது. ஸோ லைஃப் பார்ட்னருக்கு இவங்களுக்கு இடையில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ப்ராப்ளம் கொடுக்கும். எப்போவுமே இது ஒரு இயற்கை. இப்போது 2.5 வருஷமாக ஒரு அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தார், போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டார். என்னடா வாழ்க்கை இது, வாழணுமாங்கிற அளவுக்கு தான் கடகராசிக்காரங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இல்லையா சந்தோஷ்? இப்போ நீங்கள் பாருங்களேன், இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சனி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார், 9ஆம் இடம். அப்போ முன்னோர்கள் செய்த புண்ணியம் இருக்குல்ல, இப்போ நாம புண்ணியம் செய்திருக்கோமோ இல்லையோ, அது வந்து நம்ம முன்னோர்கள் செய்து வச்ச புண்ணியம் இருக்கு பாருங்க, அது நம்மளை காப்பாற்றும். 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்கெல்லாம் என்னென்ன புண்ணியம் செய்திருந்தாங்களோ எல்லா புண்ணியமும் இப்போ வந்து நம்மளை காப்பாற்றும். அப்போ நேற்று வரைக்கும் வேலையில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்போ பிரச்சனை நிவர்த்தி ஆகிடும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகிடும். ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, விவாகரத்து ஆயிடுச்சுங்க, 2வது கல்யாணம் கூடி வருமானு பலர் காத்திருப்பாங்க. மறுமணத்துக்கா? மறுமணம். அந்த மறுமணம் இப்போ கூடி வரும். 9ல் சனி வரும்போது நிறைய பேர் வந்து ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, எனக்கு மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏனோ வரல. எங்கள் காலேஜில் நான் தான் டாப் ரேங்கில் வந்தவன், ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஃபாரினுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். மீடியா துறையில் இருப்பாங்க, நான் வந்து ஒரு பெரிய லெவல் நேஷனல் மீடியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன்பாங்க. இப்போ முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி வெளிநாடு போய் சட்டம் படிக்கிறது, வெளிநாடு போய் மெடிக்கல் படிக்கிறது, சிஏ சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறது, அதுக்கெல்லாம் இப்போ நல்ல வாய்ப்புகள் வரும். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிஸ்னஸ் ரீதியாக நியூ அக்ரிமெண்ட்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் லாபத்தை பார்த்து நல்ல லாபமும் கொடுத்துருவார், ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருவார். அதே மனசில் மட்டும் ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவிலேயே ஒரு பதிவு போடுறாங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக பதிவு போடுறாங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம். ஸோ இது நாள் வரைக்கும் சனி சம்மட்டி அடி அடிச்சுக்கிட்டு இருந்தார். இனி இவங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. வேலையில், தொழிலில், கல்வியில் எல்லாத்துலேயுமே நல்லா இருப்பாங்க. இவங்க கடகராசிக்காரங்கன்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம் போகணும். திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை கும்பிடணும். கடகராசி நீர் வீடு, அங்கே பெருமாள் வழிபாடு. கடகராசினாலும் இந்த பெருமாள் அவரை போய் கும்பிடும்போது இந்த பாக்கியஸ்தானத்து சனி ரொம்ப நல்லா வேலை செய்யும். பெரிய பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுத்துரும்.